ஹாய் கைஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும்போதே கேட்டு போடுது. சரி, என்ன வீடியோ, எதை சம்மந்தப்பட்டு பேசுகிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம என்னென்ன ஒரு விஷயம் பேசுகிறோன்றது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ப்ளீஸ் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், எல்லாருமே லவ் ஸ்டோரியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம். அது ஏன் அப்படின்னா, ரெண்டு பேரோட பாஸ்ட் லைஃப்மே ரெண்டு பேரோடது. ஸோ அதனால அது நம்ம தேவையில்லாம அதுல கலக்க வேண்டாம். நம்மளுடைய லவ் ஸ்டோரி சொல்றோம், ஸோ அது நமக்கான லவ் ஸ்டோரியா இருக்கட்டுமே அப்படிங்கறதுனால தான் எல்லாத்தையுமே பாதி பாதி சொல்லிட்டு மீதி எல்லாமே எங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் வீடியோல சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சில பேர் மட்டும் வந்து இந்த கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் வச்சு பேசுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. அந்த ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்றேன், அந்த மாதிரி பேசாதீங்க. ஸோ அடுத்தடுத்து அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்டு அதுக்கப்புறம் பேசுனீங்க அப்படின்னா அதுல ஒரு புரிதல் உங்களுக்கும் கிடைக்கும், எங்களுக்கும் மனசு கஷ்டம் இல்லாம இருக்கும். ஸோ இந்த வீடியோல அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நானும் கவியும் சேர்ந்ததுல இருந்து எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய வழிநடப்பு எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நானும் கவியும் சேர்ந்த அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, எனக்கும் கவிக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. கவி எனக்கு ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அதுவும் எப்படின்னா, ஒரு 2 days கவியை நேர்ல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். 2 days பார்த்து நேர்ல பார்த்து ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் கவி எனக்கு. மித்தபடி வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள கிடையாது. கவியை அக்கா தான் கூப்பிடுவாங்க. எங்க லவ் ஸ்டோரிலேயே பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஸோ கவிக்கு எனக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு பாண்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு லவ்வும் கிடையாது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்தது. ஸோ அதுக்கடையில அந்த பீரியட்ல நான் சொன்ன பாத்தீங்களா, நான் கவியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற அந்த பீரியட்ல கவி வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும்ல. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்ல தான் வந்து கவி இருந்தாங்க. ஸோ நான் வந்தேன், அவங்களுக்கும் அவங்க பாஸ்ட் லைஃப்ல உள்ள அந்த ஒரு பர்சனுக்கும் ரெண்டு பேருக்கும் மாத்தி 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 நிறைய ஸ்டேஜ்ல வந்து சண்டை எல்லாமே வருது. ஸோ நான் வீட்டுக்கு வந்து 2வது நாளே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த சண்டையில ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க தான் இவங்களை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருந்தாங்க. ஐ மீன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தாங்க. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், நானா இருந்தாலும் சரி கவியா இருந்தாலும் சரி, எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ எவ்வளோ ட்ரை ஆனாலும் அவங்க வந்து அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் அப்படிங்கிற மாதிரி என் மேல ஒரு குற்றச்சாட்டு எப்போ வருது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் மீடியால போய் உட்காந்து பேசும்பொழுதுதான் தெரியுது இதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது. ஸோ எங்களுடைய 3வது சந்திப்பிலே, முதல் 2 நாள் சந்திப்புல நல்லா இருந்தோம், 3வது சந்திப்பில தான் எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பீரியட்ல தான் அந்த காயத்ரி யாரு அப்படிங்கிற ஒரு பொருளை கிளம்புது. ஸோ இந்த மாதிரிலாம் கிளம்புற அந்த ஒரு ஸ்டேஜ்ல என்னால் இதுக்கு மேல கண்ட்ரோலா இருக்க முடியாது. நான் வந்து எதுவுமே பண்ணலாம், நான் என்ன ஏன் ஒரு பகடகாயா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கறதுனாலதான் கவியை நான் வந்து மறுபடியும் கவிகிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரிங்க இப்படிதான் பேசுறேன், இந்த மாதிரிங்க எனக்கும் மீடியால உட்காந்து பேசணும். ரீசன் வந்து எல்லாருமே என்னோட புகைப்படத்தெல்லாம் என்னோட கண்ணை மட்டும் ஹைட் பண்ணி என்னோட போட்டோஸ் எல்லாமே ரிவீல் பண்றாங்க. ஸோ எனக்கு அது கஷ்டமா இருக்குது. எல்லாருக்குமே நான் தான் வந்து தப்பானவ அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. என்னோட சைடு நியாயத்தையும் நான் பேசி ஆகணும். நீங்க எல்லாம் மீடியால என்னை பத்தி சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நான் மீடியாக்குள்ள வந்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க என்ன வந்து என்னோட பேரையும் என்னோட புகைப்படத்தையும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதனால நான் கண்டிப்பா வந்து பேசுவேன். என்ன வந்து உங்களால கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் கவி கிட்ட கேட்டேன். கவி அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சில பாஸ்ட் லைஃப்ல எனக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருந்தது. அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் நான் என்னோட லைஃப் ஸ்டோரியில வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல வந்து நான் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது கவி எனக்கு பண்ண ஃபர்ஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க வராதீங்க காயத்ரி, நான் வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தப்பா போர்ட்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. சில பேர் வந்து புரிஞ்சுக்காம பேசுவாங்க. நானே லெஸ்பியன் சொல்லி ஒரு 7 வருஷத்துல நானே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி, வெளி உலக வாழ்க்கையிலயும் சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா இன்னும் அது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால வேண்டாம் அப்படிங்கிறது தான் கவி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சஜஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு தேர்ட் பர்சன் வந்து மீடியால உட்காந்து நிறைய விதமான கான்ட்ரவர்சி எல்லாம் உருவாக்குறாங்க. ஸோ இவங்களும் தனியா செப்பரேட்டா போய் இன்டர்வியூ கொடுத்து இவங்க அவங்க சைடுல உள்ள உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி பார்க்கும்போது நான் தான் இருக்கேன். சோ எனக்கு நிறைய பேர் வியூஸ்க்காக என்னோட போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு தேவையில்லாத மாதிரி எல்லாம் பேசுறாங்க. வேற கான்ட்ரவர்சி எல்லாம் பயங்கரமா உருவாக்குனாங்க அந்த பீரியட்ல. 2025 அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பீரியட்ல தான் வந்து பயங்கரமா ஒரு
கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி நடந்துட்டு இருந்த டைம்ல தான் எனக்கு நானுமே உட்காந்து பேசணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நானுமே வந்து கவியை கூப்பிட்டுட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் லவ் ஸ்டோரியில கூட பின் பண்ணியிருப்பேன். நானும் கவியும் பேசின முதல் இன்டர்வியூ. ஆக்சுவலா அது கான்ட்ரவர்சி, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசக்கூடிய ஒரு தளம் எங்களுக்கு அது. அதனால நாங்க அங்க போய் உட்காந்து பேசுறோம். லவர்ஸ் எல்லாம் அப்படியே கப்பிள்ஸ் எல்லாம் போய் உட்காந்து நாங்க பேசல. என்னோட சைட்ல இருந்து என்னோட கருத்து எடுத்து வச்சேன். இவங்க எனக்கு என் கூட ஒரு பக்கபலமா இருந்து இதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு எனக்கும் ஒரு தேர்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மீடியால உட்காந்து அங்கிருந்து தான் எங்களுடைய முதல் ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு அங்கிருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. கவியை பார்த்த 3வது நாளே எங்களுக்கு அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை, 1008 சண்டை சச்சரவு எல்லாமே நடந்தது. அந்த பாஸ்ட் லைஃப்ல உள்ளவங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சி என்னென்னவோ பேசுறாங்க. என்னோட சைடு எல்லாத்தையும் அப்படியே டவுன் பண்றாங்க. நிறைய பிளாக் மார்க் அப்படியே அச்சடிச்சு வைக்கிறாங்க. எனக்காவது அச்சடிச்சு வைக்கிறாங்க. இவங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மார்க் அப்படியே பச்சையா குத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில இதெல்லாம் உருவாக்குனாங்க. ஆனா மக்களாக நீங்க வந்து நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணி இது நடந்திருக்கும், இது நடக்காது அப்படிங்கறத நிறைய பேர் அந்த பீரியட்லயே எங்களுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க. எங்களுக்குங்கிறது கவிக்கு நான் சொல்றேன், அந்த பீரியட்ல கவி தனியா வச்சிருக்கும் பொழுது அந்த பீரியட்ல அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டர்ஸ் கொடுத்தீங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து அங்க இருந்து தான் எங்களோட முதல் ஸ்ட்ரகிள்ஸ் எங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை, சண்டர்வு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கும் மாத்தி ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பீரியட்ல தான் நானும் கவியும் சரி ஓகே, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில இந்த மாதிரி ஒன்றுக்கு எனக்கும் யாரும் கிடையாது, நானும் ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைஃப் அப்படியே நேர்பார்வையா இருக்கு உங்களை பார்க்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது தான் ஏன் நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டா இருந்து அந்த வீடியோல சொன்ன மாதிரி தான் கிச்சன்ல படுத்து, ஹாலுக்கு படுத்து, அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வந்து அப்படிதான் ஒரு பார்ட்டா தான் எங்களுக்குள்ள வந்துச்சு. ஸோ அந்த பீரியட்ல தான் நானும் கவியும் அப்படியே 1 by 1 சேர ஆரம்பிச்சோம். அவங்க சைட்ல இருந்து அந்த தேர்ட் பர்சன் சைட்ல இருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட தலைவலி, ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட அடிதடிகள் எல்லாமே நடந்தது. அவங்க வந்து என்ன அடிக்கிறது, இவங்களை அடிக்கிறது, வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறது, ஸோ அப்படி இப்படின்னு நிறைய விதமான பிரச்சனைகள் அவங்களால என்னெல்லாம் மூவ் பண்ண முடியுமோ அது எல்லாமே மூவ் பண்ணாங்க. ஆனா அவங்க சைட்ல எல்லாமே தப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது எங்ககிட்ட ஆதாரமாகவும் இருந்தாலும் நாங்க எதையுமே ரிவீல் பண்ணல. அதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அவங்களுமே ஒரு பொம்பளை புள்ள, நம்ம படுற அதே கஷ்டத்தை அவங்களும் படக்கூடாது. ஓகே, ஏதோ பண்ணிட்டாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கான்ட்ரவர்சி உருவாக்க வேண்டாம் அப்படிங்கறதுனால எது நடந்துச்சோ நடந்ததை மட்டும் உட்காந்து பேசி எந்த ஒரு தப்போ எந்த ஒரு பொய்யான வார்த்தைகளையோ எதுவுமே சொல்லாம நடந்ததை மட்டுமே வச்சு பேசி அந்த இடத்துல அங்க ஒரு புல் ஸ்டாப் நாங்க வச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்பணும். ஆனா அது நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போயிடுச்சு. ஸோ மீடியால அந்த பேச்சு பரபரப்பு எல்லாமே சந்திச்சு அதுக்கப்புறம் வந்து கவி வந்து அவங்க கிட்ட ஒரு சேனல் கூட கிடையாது. அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த ஒரு தேர்ட் பர்சன் அந்த சேனல் முதற்கொண்டு எல்லாத்தையுமே இன்ஸ்டாவா இருந்தாலும் சரி, யூடியூபா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கவிகிட்ட ஒரு ப்ராப்பரா ஒரு சேனல் இல்லை. அவங்க வந்து டெய்லி அந்த லைவ் வீடியோஸ்ல எல்லாமே அவங்களுடைய தரப்பை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா கவிக்கு அவங்க சைட்ல உள்ள தரப்பை எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. பிகாஸ் கவிகிட்ட சேனல் இல்லை. அதனால அவங்கள பத்தின எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாம அதனாலதான் இன்டர்வியூல போய் உட்காந்து அதர் சேனல்ல போய் நம்ம வந்து விஷயத்த சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. இல்லைன்னா கவி எந்த ஒரு இன்டர்வியூக்குமே போகாம அவங்களே அவங்க சேனல்ல உட்காந்து எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. அதனாலதான் வேற ஒரு சேனலுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. இந்த சூழல தான் நான் வந்து கவிக்கு ஒரு சேனல் ஓபன் பண்ணுங்க, நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கு. அதாவது எப்படிப்பட்ட ஆட்களாவே இருந்தாலும் இப்போ நாங்களே ஒரு ஜிகே மெமரிஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது காயுவை பிடிச்சவங்களும் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, கவியை பிடிச்சவங்களும் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. இந்த சேனல்லாம் காய்க்கு மட்டும்தான், இந்த சேனல் கவிக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. என்ன பிடிச்சவங்களும் இருப்பாங்க, கவியை பிடிச்சவங்களும் இருப்பாங்க. அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்குன்னு இருப்பாங்க கவி, அதனால நீங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சேனல் வந்து நாங்க ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்பொழுது ஜிகே அஃபிஷியல்னு வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படியா, சரி ஓகேம்மா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி உடனே டக்குன்னு சூஸ் பண்ணோம். ஜிகே அஃபிஷியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சூஸ் பண்ணி அந்த எல்லாமே அந்த ப்ராப்பரா அந்த மொபைல் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அப்படி கிரியேட் பண்ணும்போது ஜிகே மெமரிஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. ஹே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பரவாயில்ல, எங்க 2 பேரோட
மெமரிஸ் எல்லாமே இந்த ஒரு சேனல்ல அடங்கும் அப்படின்னு கவியா அந்த பேரை சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண பேரு ஜிகே அபிஷியல் தான். ஆனா சடனா அந்த பேர் மெமரிஸ் அப்படிங்கறத அபிஷியல் எடுத்துட்டு மெமரிஸ் அப்படிங்கறத ஒன்னு ஆட் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கறதுனால அதை நாங்க அப்படியே கண்டினியூஸா பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நானும் கவியும் ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒரு லைவ்லாம் போடுறோம். ஆக்சுவலா இப்போ நம்மளோட ஜிகே மெமரில் அந்த லைவ்லாம் இருக்காது. அது ஏன் இருக்காதுங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இந்த ரீசன் எல்லாமே சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சேனல் உருவாக்கணும். சேனல் உருவாக்கி நானும் கவியும் சேர்ந்து மொத ஒரு vlog போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி திருப்பதி போகலாம். அப்பதான் நாங்க ஸ்டேஷனுக்கு போறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம், இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எந்த திங்ஸுமே கவி அவங்கள்ட்ட இருந்து வாங்கல. இந்த கட்டிலும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு டேபிள் நான் ஹோம் டூர்ல பார்த்துருப்பீங்க, நான் பெட்ரூம்ல ஒரு டேபிள் வச்சிருப்பேன். அந்த டேபிளும் இந்த கட்டிலும் மட்டும் தான் வீட்டுல இருக்குது. மித்தபடி எல்லா பொருளையும் போயிடுச்சு, எல்லா பொருளுமே போயிடுச்சு. ஸோ ரொம்ப வெக்ஸா இருந்த டைம் எங்களுக்கு. நாங்க அந்த பழைய வீட்டுல அவங்க 3rd பர்சன் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த வீட்டுல கவி இருக்காங்க, ஒரு கெஸ்டா வந்து நானுமே அந்த வீட்டுல இருக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது அங்க இங்க அந்த கிளாஷ் இது அந்த மீடியா பிளஸ் வந்து இவங்க வந்து வீட்டுல சண்டை போறதெல்லாம் பார்த்தா அந்த வீட்டு ஹவுஸ் ஒரு கொண்டுமே நாங்க பூந்தமல்லியில இருக்கோம். அந்த வீட்டு பூந்தமல்லி மெயின் சிட்டில இருக்கோம் நாங்க. நானும் கவியும் சேர்ந்தது உள்ள, ஆனா ஃபர்ஸ்ட் இருந்தது பூந்தமல்லி மெயின் சிட்டில அப்படி இருந்தோம் நாங்க. அந்த ஹவுஸ் கொண்டுமே நீங்க இல்லம்மா இது சரி வராது, நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வீடு பார்த்தா ரொம்ப அப்படியே எந்த பொருளுமே இல்லாம அப்படியே இப்பதான் புதுசா ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள போறாங்கன்னா எப்படி வந்து சின்ன தட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அப்படிதான் இருந்தது. அது கவிக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வீட்டுல இருக்க ஒரு பொருளுமே கவி அவங்க கை காசை போட்டு அவங்க உழைச்சு அவங்க வாங்கின பொருட்கள் தான் அத்தனை பொருட்களுமே. ஸோ அது எல்லாமே இல்லை அப்படின்னு கவிக்கு சில பேர் கிஃப்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் பண்ண பொருள் எல்லாமே கூட கவி கிட்ட இல்லை அப்படிங்கும் போது அவங்க வந்து இந்த டைம்ல ரொம்ப வெக்ஸா இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து கவிக்கு அப்போ கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், எல்லாமே வாங்கிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆறுதலா நான் அந்த 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 ஒரு நான் இவளுக்கு சொன்னேன், இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அவங்க லைஃப்ல இந்த ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லும்போது நான் அவங்களுக்கு ஹோப் கொடுத்தேன். அதனால அந்த மாதிரி அவங்களும் இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படாதீங்க, நான் கூட பேசுறேன்னு சொல்லிட்டு போய் பேசலாம், திட்டுலாம் வாங்கிக்கணும், அடிலாம் வாங்கிட்டு வந்தோம், திட்டு வாங்கணும், பெரிய பிரச்சனை நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு எங்க வாழ்க்கையில. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சீப்போ அப்படின்னு ஆயிட்டு கவி வந்து நம்மளே 2 பேரும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மூமெண்ட் எல்லாமே வருது. நானும் டிசைட் பண்ணி சரி ஓகே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற வீட்டுக்கு அவங்களுக்கு பார்த்து வேலைக்கு சேர்த்து விட்டு வேற வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லலான்ட்டு பார்த்தேன். என்னால தனியாலாம் ரெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சுகி ஓட்டி ரொம்ப கஷ்டம், அப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். சாப்பாட்டுக்கே நான் இவங்க ஹெல்ப் பண்ணாதான் நான் சாப்பிடுவேன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். அப்புறம் பாதி ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த லைஃபே நல்லா ஆயிடுச்சு. அப்படியே ஜாலியா நாங்க அந்த லைஃபை இது பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கா தோணுச்சு, ஓகே இந்த மாதிரி ஒருத்தவங்களா இருந்தா நம்ம லைஃப்ல வந்து நம்ம முன்னேறது ஈஸி போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே இந்த மாதிரி என் கூடவே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மாதிரி தான் சொன்னோம். அதுக்கப்புறம் போற வாக்குல பார்த்தோன்னா மீடியாவே எங்களை சேர்த்து வச்சுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி எங்களோட ஃபர்ஸ்ட் விளாக் நாங்க வந்து கோயில் போற விளாகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்க இந்த டிசைட் பண்றதுக்கெல்லாம் முன்னாடி நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா பெரிய போராட்டம், அந்த போராட்டம் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. அந்த பீரியட்ல தான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றோம், நிறைய விஷயம் பண்றோம், கமிஷன் ஆஃபீஸ்க்கு போறோம். அந்த மாதிரி அந்த சேனல்ல இருந்து ரொம்ப அவதூறா பேசுறாங்க. ஸோ அந்த சேனல் வந்து சேனல் மேலேயே கேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சேனலை எடுக்கிற அளவுக்கு எங்களால என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ எல்லாமும் பண்ணோம். லாஸ்ட் ஒரு சைன் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுடைய சேனல் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா என்ன ஒரு எங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸோட கரெக்டா இருந்தது, எங்க சைடு நியாயம் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க அவ்வளவு ப்ராப்பரா இது சேனல்ல எடுத்துடலாமா, அவங்க ஏன் சேனல் வரல அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் போய் அவங்க எதனா நெட் சென்டர்லயோ அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லயோ போய் எங்க சேனல் வரலன்னு சொல்லி கேட்டா அப்பதான் அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்ல வந்து கிரைம்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்பதான் அவங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் சேனல் என்ன ஆயிடுச்சுங்கிறது அவங்களுக்கே தெரியாது, நம்ம எடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாமும் பண்ணி அந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கும் சரி கவிக்கும் சரி அந்த மனசு கேட்கல, வேணாம்ப்பா சும்மா மிரட்டி மட்டும் விடட்டும், திட்டி மட்டும் விடட்டும், சேனல் எடுக்கிற அளவுக்குலாம் வேணாம்ப்பா. ஆனா அதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் போனோம். நான் வேணா சைட்ல பின் பண்றேன் பாருங்க, நாங்க எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் அது எல்லாமே பின் பண்றேன் பாருங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க போயிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் சரி வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வந்தாச்சு. அப்பயுமே எல்லா விதத்துலயுமே ஒரு நல்லது நடக்கும் இல்லாத நடக்கும் அப்படின்னு நாங்க நல்லதையே நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சட்டில்டா எல்லாமே காம் ஆச்சு. மீடியா சைட்ல இருந்தும் அப்படியே எல்லாரும் காம் ஆக ஆரம்பிச்சா,
ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு தேர்ட் பர்சனும் ஒரு காம் ஆனாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்க டிசைட் பண்றோம் இந்த மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியாச்சு. வெறும் கவியோட போட்டோஸ் இது மட்டும் தான் அதுல போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. எந்த ஒரு விளாகும் போடல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல ஒரு விளாக் போடுறோம். ஏன் நம்ம கோயில் விளாகா இருக்க கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்த பொறுத்துல இந்த கடவுள்கிட்ட கவி வேண்டிக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தயவு செஞ்சு முடிச்சு கொடுத்துரு, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் நானும் கவியும் சேர்ந்து திருப்பதி போயிருந்தோம். ஸோ அது இந்த விளாக் தான் அது. இது வரைக்கும் இந்த விளாகை பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனல்லையே மொத போட்ட விளாக் இந்த விளாக் தான். ஆக்சுவலா இதை நீங்க தேடணும் அப்படின்னா பாதியில தேடினீங்கன்னா கிடைச்சிரும். ஏன்னா லாஸ்ட்ல இருக்காது. அது ஏங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். இந்த vlog தான் அது. ஸோ இந்த vlogல வந்து நாங்க திருப்பதி போய் மொட்டைலாம் போட்டுட்டு கடவுளை கும்பிட்டு ஒரு 3 நாள் கையில சுத்தமா காசு கிடையாது. நான் வந்து ஒரு ஃபார்மசி லேப் அது ஆக்சுவலா அதுல வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கவி அந்த பேர்ல சுகி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல கவி வேலைக்கே போகல. பிகாஸ் அவங்க ரொம்ப மைண்ட் அளவுலயும் மனசளவுலயும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கறதுனால அவங்க வேலைக்கு போகல. சும்மா பெட்ரோல் மட்டும் ஓட்டிட்டு சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்ன உடனே நான் சொல்லிட்டேன், சரி வேணாம் விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நான் மட்டுமே தான் எனக்கு அந்த ஜாப் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். எல்லாமே ட்ரை பண்ணி ஓவர் டியூட்டி எல்லாமே பார்த்து கொஞ்சம் இன்கம் எடுத்து எங்களோட அட்வொகேட்டுக்கு பிளஸ் அந்த போக்குவரத்துக்கு போலீஸ்க்கு அது மாதிரிலாம் இப்படின்னு எல்லாத்துக்குமே செலவு செஞ்சு அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தே தான் ஆரம்பிச்சோம். கோவிலுக்கு போயிட்டு இது எல்லாமே ஓகே நல்லபடியா செட்டில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போலாமே, கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம். 3 நாள் எங்களுக்கு திருப்பதி போறோம் நாங்க. சோ திருப்பதி போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சோம். அவ்வளவுதான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சோம். அதுக்கு அந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கட்டில்ல போய் உக்காடுறோம். வீட்டு வாசல்ல லபோ திபோன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ரொம்ப அப்படியே சண்டையும் சச்சரவுமா ஒரு சலசலப்பு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேக்குது. ஆக்சுவலா நான் படுத்துட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுத்துட்டேன். கவி போயிட்டு கவியும் வாக்குவாதம் பண்றான். கவியோட வாய்ஸும் கேக்குது, ஒரு தேர்ட் பர்சனோட வாய்ஸ், சில அவங்க கூட வந்த ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி உள்ள வாய்ஸ் எல்லாமே கேக்குது. அந்த மாதிரி ஒரு நிறைய பேரோட வாய்ஸ் கேட்கும் பொழுது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. நாங்க இருந்து எட்டி பார்த்தேன். ஒரு பையன் வந்திருந்தாங்க. பையன் லைஃபே போக வேண்டியது. நாங்க தான் பிச்சை போட்டோம். ஆனா அந்த நாய்க்கு இன்னுமே தெரியாது நாங்க அதை பிச்சை போட்டு விட்டோம். ஏன்னா நம்ம வீட்டாண்ட வந்து ஒரு பையன் கத்தனானா அதோட அஃபென்ஸே வேற. சோ அப்படி இருக்கும்போது வீடு வந்து யாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே பேசக்கூடாதுங்கிறத நாங்க அந்த இதுலதான் ஸ்டேஷன் மூலியமா அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். என்னதான் விஷயமா இருந்தாலும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், வீடு ஏறி போயிருக்க கூடாது, உங்களுக்கு யாரு அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் நாங்க என்ன பண்ணோம், இந்த மாதிரி சண்டை செலவு போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் நான் அமைதியாவே இருந்தேன். எல்லா தப்பும் நீங்க பண்ணிட்டீங்க, தப்பே பண்ணாத எங்களையும் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க தூண்டியும் விடுறீங்க. தூண்டி விட்டு சரி ஓகே எல்லாமே செட்டில்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஹாய் பை சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், ஒரு கனெக்ட் அப்பதான் எங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இப்படியே நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பீரியட்ல மறுபடியும் நீ ஒரு புயல் மாதிரி கிளம்பிக்கிட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கு மேல எங்களால அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படிங்கறதுனால நாங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம். நீ பேச, உன்னை விட பல மடங்கு நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வாய்ஸ் அவுட் பண்ணி நாங்க அமைதியா மாதிரி போயிருக்கோம். நாங்க அதனால வந்து அது வேணாம், நம்ம இதோட முடிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு வார்னிங்லாம் பண்ணி விட்டுருக்கா காயு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதெல்லாம் மீடியா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நல்லவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த இது செட்டில்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கல, அது அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம அமைதியா இருக்க அவங்க கொட்டி கீழே உட்கார வைப்பாங்க அப்படிங்கறத ஒரு பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டு, நீ எவ்வளவு கொட்டினா நான் கீழே உட்கார மாட்டேன், நாங்க எழுந்துதான் நிப்போம் அப்படிங்கறதுனால நானும் எழுந்து நிக்க ஆரம்பிச்சோம். போய் பேசும்போது பயத்தலாம் ஒண்ணாங்க. சோ அதுக்கப்புறம் எழுந்து நிக்க ஆரம்பிச்சோம். சோ எழுந்து நம்ம எழுந்து நின்று வாய்ஸ் அவுட் பண்ணும்போது ஆப்போசிட் சைட்ல உள்ள வாய்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகுது. அவங்க கொஞ்சம் அந்த இப்படி தடுமாற்றம் ஏற்படும் பாருங்க, அந்த மாதிரி பண்றாங்க. அசிங்கமா பேசவே ஆரம்பிச்சா. ஏன்னா அவளால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நம்மளுடைய எப்படி சொல்றது, அது பேர் நம்மளுடைய கேரக்டர், என்னோட கேரக்டர் முத கொண்டு ரொம்ப தாழ்த்தி, கிட்டத்தட்ட அது ரொம்ப ஒரு சின்ன குறுகிய சந்துல உள்ள ஒரு வீடு தான். ஒரு பக்கத்துல ஒரு 10-15 வீடு, ஒரு 50 வீடுக்குள்ளதான் இருக்கும். ஒன்னும் புரியல, ஒரு லைஃப்ல இருக்கிறாங்க, பிடிக்கலாம் போயிடணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூப்பிட்டு அவங்க 1 லட்ச ரூபா எடுத்துட்டு வந்துட்டாங்க, 2 லட்ச ரூபா, எல்லாம் லூசு நினைச்சிட்டு இருக்காங்க பொழுதாங்க. அந்த மாதிரி எல்லாம் வீட்டு பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட போய் இவங்களுக்கு எல்லாம் யாரு வீடு கொடுத்தது, நீங்க ஏன் குடுக்குறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய கேள்வி. நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லெவலுக்கு மேல இந்த லைஃப் நம்மள ஏமாத்துறான்னு தெரிஞ்ச பிறகு நான் இது விலையெல்லாம் முடிவு பண்ண பிறகு அப்ப அந்த ரியாலிட்டியில நான் இருக்கேன், எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்ப நான் நினைச்சேன், ஓ இதுதான் நம்ம இத்தனை நாளா பண்ணாத இருந்ததுனால இவ்வளவு நம்மள யூஸ் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சுட்டேன்.
நான் அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அந்த விஷயத்துல நாங்க கடவுளை உணர்றோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும்போது எங்களால் அதுக்கு மேலே வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அகைன் அவங்க மேலே வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மறுபடியும் வைக்கிறோம். ஆல்ரெடி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பேசி செட்டில்டாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பீரியட்ல மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கறதுனால திரும்ப நாங்க அன்னைக்குதான் திருப்பதில இருந்து வரோம். வந்த அன்னைக்கே இந்த மாதிரி பிரச்சனை வருதோ அன்னைக்கு வீட்டுல பிரசாதம் வாங்கிட்டு வந்து வீட்டுல அப்படியே அந்த பேக்கிங் கூட ஓபன் பண்ணல, அதுக்குள்ள இப்படி ஒரு பூகம்பம் வந்து வெடிக்கும் பொழுது அன்னைக்கு ஈவினிங்கே நானும் கவியும் என்ன பண்ணோம், ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க மேல அகைன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்களையும் வர வச்சு, அவங்க கூட வந்திருந்தாங்கல்ல சில ஆட்கள், அவங்களையும் வர வச்சு அவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த பீரியட்ல தான் கவி வந்து எல்லா பொருளையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்களே எடுத்துக்கங்க, என்னோட மொபைலை மட்டும் என்கிட்ட கொடுங்க. ஏன்னா அப்ப கவிக்கு அந்த டைம்ல மொபைல் இல்ல. சோ அதனால என்னோட மொபைலை மட்டும் கொடுங்க அப்படின்னு அவங்க கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல போய் உட்காந்து பேசி, ஏன்னா அந்த மொபைல் எல்லாமே கவியோட பேர்ல தான் இருக்குது, எல்லாமே ப்ரூஃப் அவங்க கிட்ட தான் இருக்கு. சோ அதனால அதை வந்து அவங்க அதுக்குமே நாங்க அவ்வளவு செலவு செஞ்சோம், சும்மா கிடையாது. ராத்திரி பகலுமா உட்காந்து நான் நைட்டெல்லாம் உட்காந்து நான் வேலை பார்ப்பேன். நைட்டெல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு விடிஞ்ச உடனே அந்த காசை நான் எடுத்து அடுத்த நிமிஷம் நான் கவி கிட்ட கொடுப்பேன். கவி அப்படியே எடுத்து போற 5000 ரூபாய்னா 5000 ரூபாய் நான் கவிட்ட எடுத்து கொடுப்பேன். அப்படியே எடுத்துட்டு போய் அட்வொகேட்டுக்கு அங்க இங்கெல்லாம் எப்படி நம்ம கொடுக்கணுமோ அது எல்லாமே போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு வருவாங்க. டெய்லி 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 டெய்லி. ஆனா ஆப்போசிட் உள்ளவங்க நல்லா இருப்பாங்க, ஜாலியா வருவாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் நாளாக நாங்க உடம்பு சரியில்லை, நாங்க அதுக்கு வரல இதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இது போயிட்டு இருந்துச்சு. டெய்லி உட்காந்து ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு 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 அதுக்கப்புறம் அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே செட்டில்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதானே, அந்த ஸ்ட்ரகிள் முடிஞ்சிருச்சா. இப்ப நானும் கவியும் அந்த பூந்தமல்லியில அந்த பூந்தமல்லி சிட்டில இருந்த வீட்டுல வந்து இப்ப காலி பண்ணணும். அதுக்கு எங்க கிட்ட பினான்சியலா கையில காசு கிடையாது, எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது, கவிக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. மீடியா ஃபுல்லா அப்படியே பேரே நாரி போய் கிடக்குது. அதை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிவுமே எங்களுக்கு நிறைய காய் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் எப்படி தெரியுமா, நான் எவ்வளோ 24 ஹவர்ஸ்ல 25 ஹவர்ஸ் டிப்ரெஷன்ல இருப்பேன். ஆனா என்னை வந்து அது எப்படி சொல்றது, சலிக்காம ஒருத்தவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவாங்கன்றதே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு யோசிக்கிற விஷயமா. அட்வைஸ் கூட இல்ல, மோட்டிவேஷன். அந்த ஒரு மோட்டிவேஷன். அட்வைஸ்ங்கிறது நீ இப்படி இருமா அப்படி இருமான்னு சொல்றதுதான் அட்வைஸ். மோட்டிவேஷன் உன்னால முடியும் நீ செய் அப்படிங்கிறது மோட்டிவேஷன். ஓகேவா? அப்பெல்லாம் லைவ்ல 4 பேர் 5 பேர்லாம் பார்ப்பாங்க, உட்காந்து பேசுங்க அப்படின்னு. சொல்றியா? 2 வழியும் லைவ் போட்டு நீ யாருன்னு காட்டணும், நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும், நம்மளுக்காக யாரும் வந்து இங்க பேசுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப பேசி 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 2 வழியும் லைவ் போட ஆரம்பிச்சோம். எங்களை பார்த்துலாம் எவ்வளோ பேர், எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்லப்பா, நம்மள பார்த்துலாம் நிறைய பேர் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்ற அளவு. நம்ம வந்து அவங்கெல்லாம் வருஷக்கணக்கா ஒரு யூடியூபரா இருந்தாலும் நம்ம வந்தோடனே நம்மளை பார்த்து சில விஷயம்லாம் இருக்குதுன்றதை தெரிஞ்சு முன்னேறாங்கன்றது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் எங்களுக்குலாம் சொல்லவே ஆரம்பிச்சாங்க, உங்களால அவங்க வளர்றாங்க இவங்க வளர்றாங்க. எங்ககிட்டயுமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்கள பார்த்தா பண்ணோம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ இதெல்லாம் ஒரு பீரியட்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நானும் கவியும் அந்த ஒரு அடுத்த வீட்டுக்கு நாங்க போனோம். ஏன்னா பழைய வீட்டுல எங்களை வீட காலி பண்ண சொல்லிட்டாங்க. சோ புது வீட்டுக்கு நாங்க போய் ஆகணும். எங்க கிட்ட பினான்சியலா எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற டைம்ல தான் சாப்பாட்டுக்கு கூட கையில எங்ககிட்ட காசு கிடையாது. உண்மையை சொல்ல போனா அன்னம் திங்க கூட எங்களுக்கு கையில காசு இல்ல. அந்த பீரியட்ல கவிக்கிட்ட இருந்த ஒரே ஒரு பொருள், எந்த கோல்டுமே கிடையாது, ஒரு தொட்டு தங்கம் கூட கிடையாது, ₹1 காசு கூட கிடையாது. அது எதுவுமே இல்லாத பீரியட். என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம்ல தான் கவி கிட்ட வண்டி, இப்ப கூட உங்களோட வண்டி ஸ்கூட்டி சாக்கி இருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்கள கொண்டுட்டு போயிட்டு மனசே இல்லாம வேற என்ன பண்றது, வாழ வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு திருவள்ளூர் சிட்டியில ஒரு ஏரியால போயிட்டு வண்டியை கொண்டு போய் நாங்க வந்து அடகு வைக்கிறோம். அடகு வச்சுட்டு அங்க வந்து எனக்கு 20000 ரூபாய் தரேன்னு சொல்லி, 20000 தங்கம் 15,000 20000 ரூபாய் கேட்டு முடியாதுங்கிற பட்சத்துக்கு 15,000 ரூபாய் கிட்ட கொடுத்தாங்க. எப்ப வந்து மூட்டிப்பீங்க அப்படின்னு நாங்க வண்டியை கொடுக்கும் பொழுது வண்டி வந்து கவி அவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க. அந்த வண்டியை ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இருக்காது. ஏன்னா புது வண்டி, அதுவும் இல்லாம கவிக்கு வண்டி நல்லாவே வச்சிருப்பாங்க.
அப்படி இருக்கிற பொழுதுதான் சரி ஓகே வேற என்ன பண்றது, வேற வழி இல்லையே நமக்கு, வேற வீட்டுக்கு நம்ம போய் ஆகணுமே. அந்த பழைய வீட்டு ஹவுஸ் வந்து ரொம்ப புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்பு கிளம்பு, அதாவது டைமிங்கே கொடுக்கல, வீடு பாக்குறதுக்கான டைமிங்கும் இல்ல, நீ நாளைக்கே காலி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை புஷ் பண்ண ஆரம்பிச்சதுனால நாங்க என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஆனா 2 நாள்ல வீட்டை காலி பண்ணோம். 1 வீக் டைம் கேட்டு அந்த 2 நாள் எப்படி அந்த காசு அரேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது இதுதான். எங்களோட வண்டியை கொண்டுட்டு போயிட்டு ஒரு அடகு கடையில கொண்டு போய் நாங்க அடகு வைக்கிறோம். 20,000 ரூபாய் கேட்டு அவங்க 15,000 தான் கொடுத்தாங்க. சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு அந்த 15,000 ரூபாவை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் இப்ப நீங்க எல்லாம் விளாக்ல பழைய வீட்டை பார்த்துருப்பீங்க, பூந்தமல்லி வீட்டுல ஒரு சீட்டு போட்டு வீட்டுல வந்திருப்போம். அந்த வீட்டுல 10,000 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு நாங்க வரோம். அந்த வீட்டுக்கு அப்படிதான் வீட்டுக்குள்ளேயே வரோம். அந்த வீட்டுல தான் 1 இயர் இந்த வீட்டுல இருந்தோம். இந்த ஓட்டு வீட்டுக்கு நாங்க 10,000 ரூபாய் அமௌண்ட் கொடுத்து நாங்க அந்த வீட்டுல போயிட்டு ஜாயின் பண்றோம். மீதி இருந்த அந்த 5,000 ரூபாய் தான் நாங்க வந்து இது எல்லாமே, அதாவது இங்க இருந்து வீடு ஷிஃப்ட் பண்றதுக்கு நாங்க அப்படியே வச்ச காசு எடுத்து வந்து கொடுத்துட்டோம். இப்ப ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு 3,000 4,000 ஆகும். அது ஏன் 15,000 ரூபாய்? அப்ப என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1,000 ரூபாயோ நம்ம கையில பிடிச்சிட்டு 9,000 ரூபாய் நான் கொடுத்தேன். 9,000 ரூபாய் நான் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 9,500 ரூபாய் கொடுத்தேன், 500 ரூபாய் தான் எடுத்துக்கிட்டேன், ஒரு வாரத்துல கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க. அந்த 10,000 ரூபாயும் அவங்க கிட்ட நாங்க வாங்கணும், சாரி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்தோம். மீதி அந்த 5,000 ரூபாய் தான் நாங்க வந்து எங்களோட வண்டி டிராவலுக்கு, ஏன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரம் கொண்டுட்டு போக வேண்டும் அப்படிங்கறதுனால அந்த டிராவலுக்கு எல்லாமே வந்து அது எல்லாமே கையில காலி ஆயிடுச்சு. இந்த வண்டியை வைக்க போற அன்னைக்கு, அதாவது கையில சுத்தமா காசு இல்லாத டைம்ல வண்டியை கொண்டு போய் அடகு வைக்கணும். இங்க இருந்து போகும்பொழுது அடகு வைக்க கொண்டு போயாச்சு. அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு நாங்க எப்படி வரணும், பஸ்ல தானே வரணும், அதுக்கு கூட எங்கள்கிட்ட கையில காசு இல்லை. ஸோ அந்த டைம்ல பஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒரு 100 ரூபாவோ 90 ரூபாவோ என்னவோ நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, இவ்வளவுதான் மொத்தமாவே இருக்குது. ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பஸ்ஸுக்கு காசு வேணும். ஸோ அதனால அந்த பஸ்ஸுக்கு மட்டும் காசு வச்சுக்கலாம். ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட்டா 25 ரூபான்னு சரி ஞாபகம் இல்லை, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆளுக்கு இந்த மாதிரி டைம் தான், ஒரு 60 ரூபானே வச்சுக்கோங்களேன், 30 அவ்வளவுதான் இருக்கு. ஒரு பசிக்குது, நான் வந்து பசி எவ்வளவா இருந்தாலும் தாங்கிப்பேன். ஒரு டம்ளர் டீ இருந்தா போதும், ஒரு நாள் முழுக்க அந்த டீயை மட்டும் குடிச்சு நான் உட்காந்துருப்பேன். ஆனால் கவி அப்படி கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பசி அப்படிங்கிறதுனால என்ன பண்றதுன்னே தெரியல. போய் ஒரு தள்ளுவண்டி கடை, அந்த வண்டி வைக்கிற அந்த டைம்ல அந்த கடையில போயிட்டு ஒரு 4 இட்லி, ஆமா ஆளுக்கு 2 இட்லி அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளுவண்டி கடையில 4 இட்லி வாங்கி நான் 2 கவி 2ன்னு சாப்பிட்டோம். அப்ப கூட நான் சாப்பிடல, எனக்கு 1 போதும் நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கறதுனாலே அந்த ஒரு இட்லியுமே பாதி கவிக்கு தான் கொடுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோம். அப்பயுமே ஒரு இட்லி கவி 3 இட்லி சாப்பிட்டாங்க. அப்பயுமே கவியால பசி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னடா பண்றங்க போது கையில 10 ரூபா இருக்குது, அதாவது பஸ் காசு போக கையில 10 ரூபா இருக்கு. இந்த 10 ரூபாய்க்கு நேரம் போய் பிஸ்கெட் வாங்கி வந்து அந்த பிஸ்கெட்டை மில்க் பிஸ்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கி வந்து கவி அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க, நான் எனக்கு வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட்டுமே, அதுதான் நைட் ஒரு வேளை சாப்பாடு எங்களுக்கு. அந்த 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் நான் எதுவும் சாப்பிடல, அது கவிக்கு மட்டும் அதை கொடுத்தேன். நீங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாய் காசை மட்டும் நான் கவிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அதை வந்து அந்த டைம்ல சாப்பிட்டாங்க. அந்த டைம்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்கிருந்து வீடெல்லாம் காலி பண்ணி ஷிஃப்ட் ஆகி நாங்க வந்து இதுக்கு வரோம், புது வீட்டுக்கு வரோம். புது வீட்டுக்கு வந்து ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்றோம். ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு நல்ல முறையாக நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறோம். ஜிகே மெமரிஸ்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம். நிறைய முரண்பாடுகள் அந்த சேனலில் இருக்குது. என் மேலே நிறைய அவதூறு பரப்பியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி கொண்டு போகிறேன் எங்களால் மீள முடியலன்னா தான் நாங்கள் அந்த அளவுக்கு கண்ட நாய்களுக்கு என்ன பண்ணமோ தெரியல, இன்ன வரைக்கும் எங்களால் மீள முடியல. அந்த நாய்களுக்கெல்லாம் நாங்கள் நல்லது பண்ணி இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன் உட்காந்துருக்கோம். ஆனால் பாருங்க, இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்திலே மக்கள் நிறைய பேர் வந்து சில விஷயத்த கரெக்டா அனலைஸ் பண்ணி கரெக்டான ஒரு சப்போர்ட் பண்றீங்க. அதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி அன்னைக்கும் சரி, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்லயும் சரி, இன்னைக்கு இருக்கிற இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லயுமே சரி, நீங்க நிறைய ஆதரவு கொடுத்ததுனால மட்டுமே தான் எங்களுடைய இந்த 1 இயர் வளர்ச்சி. நீங்களே பாருங்க, மதியம் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம அந்த 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்ட நாட்கள் எனக்கும் கவிக்கும் உண்டு. ஸோ அந்த பீரியட்ல நானுக்கு அதுக்கப்புறம் கவி மறுபடியும் ஸ்விக்கி ஓட்ட வேலைக்கு போறாங்க, நானுமே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கடையில நான் வந்து ஒரு யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி அந்த பூந்தமல்லி வீட்டில் இருந்து தான் நமக்கு யூடியூப் சேனல் அப்படியே ரன் ஆகுது. இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்க. ஸோ செகண்ட் ஸ்ட்ரகிள் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இதுவாயிடுச்சு, அது பேர் என்னது, வீடு ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், செகண்ட் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்க. ஸோ இந்த இதெல்லாம் அப்படியே சற்று இதாக போய்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி இந்த டைம்ல அது போயிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்க தாண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் நாங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு ஒரு வீடியோஸ்க்கு நல்ல வீடியோஸ் எங்களால என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வேற ஒரு யூடியூப் சேனலுக்கும் வேற ஒரு யூடியூப் சேனலுக்கும் மாத்தி ஒரு கிளாஷ் நடக்குது. அந்த பீரியட்ல ஃபார் சப்போர்ட் அப்படிங்கறதுனால எங்களை வந்து எங்களை கேட்கும் பொழுது நாங்க ஒரு சேனலுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றோம். அந்த சப்போர்ட் அப்போ அதர் சேனல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்களே அப்படிங்கறதுனால எங்க மேல ஒரு சில விஷயங்களை வந்து அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு போனாங்க. அப்படி பண்ணும்பொழுது நாங்க நாங்க வந்து அந்த சேனல்காரங்க மேல இந்த மாதிரி பாப்பா அந்த மாதிரி பாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே செட்டில்டா மூவ் பண்ணிட்டோம். அது வந்து எங்களுக்கு அப்படியே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் போச்சு. ஒரு பெரிய பூகம்பம் மாதிரிலாம் வெடிக்கல, கேட்டதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் இவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணதுனால அதர் சேனல்ல உள்ளவங்க இன்னொருத்தவங்க வந்து இதே மாதிரியே தேவையில்லாத அன்வான்ட் டாபிக்ஸ் அப்படி இப்படின்னு அவங்களும் எங்க மேல வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பிரச்சனை வந்து அப்படியே பூங்கம்மா மாதிரிலாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு டைம்லயுமே சரி நாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து தான் இந்த வாழ்க்கையவே நாங்க வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய ஸ்டேஷன் போயிருக்கோம். உண்மையை சொல்ல போனா நிறைய ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதையுமே வந்து சட்டப்பூர்வமா தான் கொண்டு போவோமே தவிர்த்து அங்க இருந்து வரது இதை பண்றது இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அது மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வச்சு கூட நாங்க பேச மாட்டோம். நீங்க வந்து கொஞ்சம் பேசி கொடுங்க, இந்த மாதிரி பண்றாங்க வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கும் உனக்கும் ஒரு முரண்பாடு இருக்கா, நீயும் நானும் பேசிக்கணும், நீயும் நானும் பேசி அது சரி வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு சட்டப்பூர்வமா நான் கொண்டுட்டு போவேனே தவிர்த்து ஒரு மூணாவது அளவு கொண்டுட்டு வந்து உள்ள உட்கார வச்சு நீ எனக்கு பஞ்சாயத்து பண்ணு நான் உனக்கு பஞ்சாயத்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரையுமே நாங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. பெரியவங்களை மதிங்க, சில பேரை மட்டும் மதிங்க, எல்லாரையும் மதிச்சுட்டு இருக்காதீங்க. நாங்க வந்து பெரியவங்க ஐயோ ஒரு வார்த்தை கூப்பிடுறாங்களே அப்படின்னு போனதுக்கு தான் இப்போ நாங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா அதுவுமே ஒரு நல்லதுக்குன்னு தான் நாங்க நினைச்சுக்கிறோம். ஏன்னா எப்படி சொல்றது, தலைக்கு வந்தது தலைப்பாடு போச்சு அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே கடந்து வரும். இந்த 1 இயர்ல எங்களுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு, நானும் கவியும் நிறைய வாட்டி பிரிஞ்சிருக்கோம். எதனால அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா, லைவ் எல்லாம் இருக்காது, வீடியோஸ் எல்லாம் இருக்காது. இப்ப அந்த கதைக்கு வருவோம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்தோமா, அப்புறம் அந்த சில யூடியூபர்ஸ் மூலியமா பிரச்சனை எல்லாம் வருதா, அந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் நானும் கவியும் நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாமே எங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் எனக்கும் கவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அதர் ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா வராது. இதுக்கப்புறம் எனக்கும் கவிக்கு நான் அப்படிங்கிற அளவுக்கு நானும் கவி இதுக்கு பீரியட்ல வந்து கவி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது அப்படியெல்லாம் கிடையாது. நானும் கவியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அந்த லவ், ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஃபேமிலியா இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஃபேமிலியா கொண்டுட்டு போய் வி ஆர் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்ல நாங்க பாட்டுன்னு அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தோம். ஒரு தேர்ட் பர்சன் மூலமா எனக்கு கவிக்குள்ள ஒரு இடையில ஒரு புரிதல் இல்லாம, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்ட் பர்சன் கிடையாது, எனக்கு கவிக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் இல்லாம எனக்கும் கவிக்கும் சில சண்டைகள் எல்லாமே வருது. நாங்க அந்த பொண்ணுமொழி வீட்டுல முக்காவாசி நாட்கள் சந்தோஷமா இருந்த நாட்கள் கிடையாது, அடிச்சுக்கிட்ட நாட்கள். அது வீடு ஃபுல்லா எந்த செவரை கேட்டாலும் எல்லா செவரும் பதில் சொல்லுவோம். இவளை பத்தி எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் காயத்ரினா யாரு, உங்களுக்கு என்னென்ன இருக்கு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. காயத்ரி பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயமும் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது வந்து சண்டை நிறைய ஒரு. நான் அமைதியா இருப்பேன், எதுவும் பேச மாட்டேன். கவி நல்லா துருன்னு பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. நான் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்லுவேன். அப்ப பண்ணும்பொழுது நீ எனக்கு அதிகாரம் போடுறியா அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகள், சில முரண்பாடுகள் எனக்கு கவிக்கும் நேருக்கு நேர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. அதனால நிறைய சண்டை சச்சரவு எனக்குள்ள அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. இப்படியே நாளுக்கு நாள் வரும், சண்டை போடும். 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டது யாரா, எங்க 2 பேரோட ஃபேமிலி தான். ஃபேமிலிஸ் தான் அதே சண்டை இது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. எங்க வீட்டுல வந்து சமாதானப்படுத்துறதோட என் சைட்ல இருந்து வந்து ஆனா வருவாங்க எல்லாரும் ஒன்னா ஜாலியா சந்தோஷமா தான் லாஸ்ட்ல போற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பேருமே புரிதல் போது அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, காயத்ரி நீ ரொம்ப காயத்ரியோட அக்கா வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப நிறைய விஷயம் நீ உங்க லைஃப்ல பாத்திருக்க. ஸோ கவிலாம் ரொம்ப வந்து இப்ப புரிதல் இல்லாம இருக்காங்க, அவங்களுமே நல்லவங்க தான். அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்குது, ஒன்னதான் இருக்கலாம்ன்றீங்க, அப்புறம் பார்த்தா சண்டை போட்டுக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்களா, அது மாதிரி காயு எங்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, நிறைய விஷயம் நிறைய மாத்திப்பாங்க, நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிப்பாங்க.
இது மாதிரியே சண்டைலாம் போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே சண்டை தானே வீட்ல எல்லாருக்கும் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சண்டையை வந்து ஓகே காம் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிட்டு முடிச்சுட்டு ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு சண்டை கிளம்புது எனக்கும் கவிக்குள்ள ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா. ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அது ஆக்சுவலா அது கவியோட ஃப்ரெண்டு தான். அவங்க உள்ள என்ட்ரி ஆறாங்க. நல்லாவே ஒரு support ஹாய் பண்றாங்க. பாய் திடீர்னு அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர்ந்தோடனே அவனுக்கு என்ன தோணுச்சு என்ன தெரியல. ஆச்சு நாங்க கீழே இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. மேல 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 ஒரு ஒரு படி அதாவது இப்ப காயு கவினா எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. நாங்களுமே யூடியூப்ல வந்து இன்கமும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த பீரியட்ல. அப்பதான் எங்களோட மொத இன்கம் வரவே போகுது இல்லைன்னா அந்த மந்த் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கமே எங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த பீரியட்ல வந்து எங்களுக்கு கவிக்கும் எனக்கும் ஒரு தேர்ட் பர்சன் மூலியமா ஒரு புரிதல் இல்லாம ஒரு சண்டை எங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்க என்கிட்ட வந்து கவியை பத்தி தப்பு தப்பா சொல்லி எல்லாம் பண்ணி நீ கவியை விட்டு போயிடு உனக்கு நல்ல லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கவிகிட்ட போயிட்டு என்னை பத்தி இல்லாம தப்பு தப்பா கவிகிட்ட சொல்லி நீ அவளை விட்டு போயிடு உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு நீ வாழ்க்கைக்கு எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி கவிகிட்ட போய் சொல்றது. அப்படி இப்படின்னு சொல்லி அதை நாங்களும் எங்களுக்கு அந்த ஒரு இது இல்லாம நாங்களும் அதை நம்பி நான் இப்படிலாம் சொல்லிட்டேன், ஸ்டேஷன் எல்லாம் போயிடுவேன், இவங்க வீட்டுல என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், நீ வீட்டுல எனக்கு இருக்க வேணாம், நான் உன் மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்க மேல ரொம்ப இது பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அந்த கோவத்துல அப்படியே ஓகே 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 அப்படிங்கிற மாதிரியே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தான் புரிய ஆரம்பிச்சு, கவிக்கு அப்ப கூட புரியல, எனக்கு தான் புரிய ஆரம்பிச்சிச்சு இல்ல இதுல தப்பு வந்து நானும் கவி பண்ணல ஒரு தேர்ட் பர்சன் தான் இதை பண்றாங்க. எப்பவுமே அவங்களுக்கு சண்டை யாரையாச்சும் நான் என்ன பண்ணுவேன், சண்டை வந்துட்டா யாருன்னா கூட்டிட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. இந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குதான் அதுல ஆரம்பிச்சதுதான் இப்ப கூட ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். சண்டைனா கவி அமைதியா இருக்க மாட்டாங்க. யாராவது பஞ்சாயத்து வந்து சண்டையில கூட அழுவும் போது என்ன நம்ம சொல்லுவோம், இப்ப எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது இந்த சின்ன ரூம் தான் நாங்க எல்லாரும் கட்டில படுக்க வச்சு நான் கீழே பத்துப்போம், இல்லைன்னா நான் வந்து தனியா தான் பத்துப்பேன். அப்ப காய் வந்து அப்ப கூட என்கிட்ட படுத்துன்னு கைதான் மேல போட்டு நான் இல்லைனா தூங்காது, இப்படி இப்படிலாம் பண்ணணும், இப்படி இப்படி கொஞ்சம் ஆட்டும் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் இது பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல ஒரு மாதிரி தூங்காம ரொம்ப என்ன நானே ஸ்பாயில் பண்ணினேன். அப்போ வந்து காய் பக்கத்துல இருந்தா தலை இப்படி 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 செய்வாங்க, இப்படி இப்படி செய்வாங்களா, அப்படியே எனக்கு தூக்கம் வந்துடும். அது நான் காய் வந்து அப்பெல்லாம் என்ன தெரியுமா, என்னை தூங்க வச்சுட்டு போய் நைஸா சமைப்பார். ஆனா சின்ன வீடு தான், சவுண்டு கூட கேட்காது. அழகா சமைச்சிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கே தெரியாது, எழுந்து பார்த்தா நைட் ஆகிருக்கும். அப்புறம் பார்த்தா நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா சாப்பாடு கிடையாது, நல்ல லைஃப். அப்போ தூங்கி எழுந்திரிச்சோடனே நல்லா சாப்பாடு சாப்பிட்டு லைவ் போட்டு முடிச்சுட்டு நல்லா டிவி பார்ப்போம். டிவி எதனா ஒரு படம் போட்டு ஜாலியா பாத்துங்க. அப்ப டிவி எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது, பொய் சொல்றாங்க. டிவி எல்லாம் எங்ககிட்ட கிடையாது, செல்லு தான், மொபைல் தான். எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்ல. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அந்த பீரியட் ஒரு சேனல் ஓபன் பண்ணி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்க டைம்ல என்ன அந்த தேர்ட் பர்சன் சொல்றேன் பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கும் கவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷ் நடக்குது. ஒரு பைபாஸ் ரோட்ல நடக்குது. அது ஒரு பூந்தமல்லிக்கும் திருவள்ளூருக்கும் நடுவுல ஒரு திருவள்ளூர் ரோட், அதாவது பைபாஸ்க்கும் திருவள்ளூருக்கும் போற அந்த ஒரு பைபாஸ் ரோட்ல வந்து நடக்குது அந்த பஞ்சாயத்து. நைட்டு ஒரு 8-9 மணிக்கு மேல நடக்குது. கவினை வீட்டு விட்டு வெளியவே போ அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க. நானும் கோத்த ஜிகு வெளியவும் வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் இல்ல நம்ம அவசரப்படக்கூடாது, ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், நிதானமா இருக்கணும் அப்படிங்கறதுல நான் டிசைட் பண்ணேன். அப்புறம் அந்த ஒரு தேர்ட் பர்சனுமே எங்க கூட ஜாயின் பண்ணாங்க, இவங்களும் வந்துட்டாங்க. அந்த ரோட்லயே எங்களுக்குள்ள கிளாஷ் நடக்குது. நான் அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறேன், நான் வந்துட்டு அந்த தேர்ட் பர்சன்ட்ட நான் சொல்றேன். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வேணாம்மா உங்களுக்கு அந்த மீடியாலாம் வேண்டாம். கிட்டத்தட்ட நாங்க ஒரு 150 வீடியோ 200 வீடியோக்கு மேல போட்டோம். லைவ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே 200-250 வீடியோக்குள்ள நாங்க போட்டு அது எல்லாமே சேர்த்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்கம் எங்களுக்கு அப்பதான் வரப்போகுது எங்களுக்கு. ஸோ அந்த பீரியட்ல வந்து இந்த மாதிரி அந்த அண்ணாலும் யூடியூப்லாம் உங்களுக்கு வேணாமா அப்படி அப்படின்னு நான் உடனே என்னன்னா அவங்க வந்து யூடியூப்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நானுமே ஒரு வார்த்தை கேட்கறேன். கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு கவிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு யூடியூப்லாம் இருக்க பிடிக்கலையா, நீ எல்லா வீடியோஸும் உன்னை டேட் பண்ண சொல்லுது, உன்னை விட்டு போதான், அது மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. ஆனா கவிகிட்ட போயிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. கவியும் என் மேல உள்ள ஆதங்கத்துல, அதாவது நான் போய் கவி டைரக்டா பேசல, நான் இந்த மொழியில இருக்கேன், கவி அந்த மொழியில இருக்கு, நடுவுல ஒரு பர்சன் இங்க 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 வந்து போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே கவி கிட்ட போகும்போது கவி ஓகே நான் தான் சொல்லிட்டேன் போல அப்படின்னு நினைச்சு நாங்க போட்ட கிட்டத்தட்ட 250-300 வீடியோக்குள்ள எல்லாத்தையும் அந்த ஆன் ஸ்பாட்லயே வந்து எல்லாத்தையும் அப்படியே டேட் பண்ணிட்டாங்க. அப்ப கூட என் மனசுல கவி எல்லாத்தையும் பிரைவேட்ல வச்சிருக்காங்க, நமக்காக தான் டேட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் நான் அப்படிதான் நம்பிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா அந்த பீரியட்ல எல்லாத்தையுமே கவி டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசெல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு, இது எங்கேயோ தப்பா போக போகுது அப்படிங்கறது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தேர்ட் பர்சனை வந்து அப்படியே அந்த இடத்துலயே நான் ஸ்டாப் பண்ணிட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நானே போய் வாலண்டரியா கவி கிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்றேன். கவிமா இந்த மாதிரி கவிமா வா கவிமா என்கிட்ட பேச கவிமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கவிட்ட பேச நான் ட்ரை பண்றேன். ஆனா கவி கடைசி வரைக்கும் என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, நீ எனக்கு வேண்டாம் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா
நிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல காலெல்லாம் போய் விழுவுறேன். அதுக்கப்புறம் ஓடுற வண்டி அந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நான் பண்றேன். ஏன்னா அந்த பீரியட் வந்து என்ன சொல்றது கேட்கலையே நான் கொஞ்சம் அக்ரெசிவா ஆகுறேன். அதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயமா போகிதான் அதுக்கப்புறம் கவி வந்து நீ நீ இருந்தா வா ரெடி போ, நான் அந்த விட்டு தான் போவேன், அந்த விட்டு நான் வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லி நாங்க இருந்து அதே பொண்ணுமணி வீட்டிலேயே போய் நான் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கவியுமே வந்து அங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் கவி கிட்ட கேட்கிறேன், கவிமா இந்த மாதிரிலாம் நான் சொல்லல கவிமா, ஆனா நீ ஏன் இப்படி பண்ண, நீ சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு கவிக்கும் அப்பதான் தெரிஞ்சிச்சு. ஒரு தேர்ட் பர்சனை நம்ம லைஃப்குள்ள கொண்டுட்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு எங்களுக்கு அது ஒரு முதல் பாடமா இருந்துச்சு. அங்க இருந்து ஆரம்பிச்சோம். சோ இப்போ ஒரு வீடியோ நான் பின் பண்றேன் பாருங்க. இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல உங்களுக்கு கிளியர்னஸா தெரியும். ஏன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட 250 300 வீடியோ நான் டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் போட்ட வீடியோ இந்த வீடியோ தான். சோ இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியர்னஸா கிடைக்கும். இந்த மாதிரி எங்க வாழ்க்கையில நிறைய 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 ஸ்ட்ரகிள்ஸை நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சாப்பாட்டுக்கா இருந்தாலும் சரி, போட்டுக்கிற துணிமணியா இருந்தாலும் சரி. நான் வந்து ஒரே ஒரு துணியில தான் வந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய போட்டோஸோட மெமரிஸுமே எங்க கிட்ட இருக்கு. நாள்ல இருந்து நாங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு வண்டி இல்லாம ரோட்ல தான் நடந்து போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு வருது, அது இதுன்னு எல்லாமே எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. உங்கள்ட்ட இந்த போட்டோ பின் பண்ற பாருங்க. ஒரு நைட்டி, ப்ளூ கலர் நைட்டின்னு நினைக்கிறேன். நானும் கவியும் கிட்டத்தட்ட என் கையில ஒரு மாவு பாக்கெட் இருக்கும். ஒரு மாவு வாங்குறதுக்கு இங்க இருந்து அவ்வளோ தூரம் நடக்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டராவது நாங்க நடக்கணும். அவ்வளவு தூரம் நடந்து போய் தான் ஒரு மாவு பாக்கெட்டை நாங்களாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட காலங்கள் எல்லாமே உண்டு. இவ்வளோ ஸ்ட்ரகிள் இதெல்லாம் நான் கம்மி, இது கடையில எங்களுக்கு நிறைய இருக்கு. சோ இதெல்லாமே தாண்டி தான் இன்னைக்கு ஜிகே மெமரிங்கிற ஒரு சேனலை ஒரு 80,000 பேரு கிட்ட நாங்க கொண்டுட்டு வர போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நம்ம காய் மெமரி சேனல் கூட நம்மளோட 5,000 பேரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதுவுமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இத்தனை பேர் மக்களை நாங்க புரிய வச்சிருக்கோம், இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஆறுதல். ப்ரொஃபஷனல் டான்சரு அதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்க கிடையாது. எங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லாரும் பண்றாங்களா. இப்போ ஒரு விஜய் இருக்காரா, அவருக்கு என்ன ஸ்டைல் வரும் அந்த மாதிரி நாங்க பார்த்து தான் பண்ணின்னு இருக்கோம். இப்போ இந்த இந்த சாங்ஸ் இப்படி போயிட்டு இருக்கா, இப்படி டான்சர்ஸ் எல்லாம் இப்படி பண்றாங்களா, நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இல்ல நமக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் பாட்டுக்கு ஆடுறானா இவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பான்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டுமே பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை நாங்க பண்றோம். அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஆடுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கோ தெரியல. எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா வந்து தெரியாதவங்க வந்து ஒரு ட்ரை பண்ணி ஆடுறாங்கன்றத கரெக்டா மக்கள் புரிஞ்சு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே மக்கள் தான் வாழ வைக்கிறதே, எல்லாரையும் வாழ வைக்கிறதும் சரி, ஒருத்தவங்களை வந்து வாழ விடாம பண்றதும் மக்கள் தான். உண்மை எங்க வெல்லும் அப்படின்னு எங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நாங்க இதுலதான் கத்துக்கிட்டோம். ஒரு லைஃப் எப்படி இது பண்ணணும். ஆனா நாங்க வந்து எவ்வளவுதான் ஸ்டாண்டர்டா இருக்கும்போது பார்த்தாலும் சில பேர் நம்மளை வந்து இவங்க எப்படி வாழ்றாங்கன்றத நம்ம நடுவில் பூந்து ஆட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய பேர் ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே இன்னும் வரைக்கும் நாங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம், நான் எப்படி இருக்கிறேன், நாங்கன்றதை தாண்டி நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் அப்படின்றதும் அந்த கடவுளுக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கடவுள் நிறைய விஷயம் எங்களை படிச்சவங்கள இன்னைக்கு எந்த நிலைமையில சோத்துக்கே வழி இல்லாத உட்கார வச்சிட்டாரு. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எங்களுக்கு லைவுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா மதிய டைம்ல லைவ் வர்றது பாத்தீங்க அப்படின்னா காய் மெமரி சேனல்ல தான் வரும். ஸோ மறக்காம எல்லாருமே லைவ் எல்லாமே காய் மெமரி சேனல்ல பார்த்து எப்பவுமே மதியம் லைவ் போடுறேன் அப்படின்னா அது காய் மெமரி சேனல்ல மட்டுமே தான் இருக்கும். நைட் லைவ் போடுறேன் அப்படின்னா அது எப்பவுமே ஜிகே மெமரி சேனல்ல மட்டுமே தான் இருக்கும். நீங்க கன்ஃபியூஸே ஆயிக்காதீங்க. ஸோ இந்த ஆல்பம் மாத்தி 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 வருவோம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. பகல்ல லைவா அது காய் மெமரி சேனலுக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு வந்துடலாம். நைட் லைவ் அப்படின்னா கண்ணை மூடிட்டு டைரக்டா நீங்க ஜிகே ஃபேமிலிக்கு வந்துடலாம். ஸோ இதுதான் எங்களோட லைவோட டைமிங். மறக்காம எல்லாரும் வந்துருங்க. இதுக்கு இந்த 1.5 வருஷம் கேப்ல, அதாவது இந்த ஆணுக்கவி சேர்ந்து இந்த வாழ்க்கையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது. இந்த 1.5 வருஷத்தை நாங்க பார்க்காத நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கோம். இதோட தொடர்ச்சி இன்னும் என்னக்கா கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தவா நாங்க இன்னும் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கோம். சோ அதையுமே நாங்க சொல்றோம். இந்த 1.5 வருஷத்துல எங்களுடைய வாழ்க்கை 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் இல்லாம 10 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கூட இல்லாம இன்னைக்கு ஏதோ ஓரளவு கடவுள் நம்ம நல்லதா வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் தான் நாங்க இன்னைக்குமே நன்றி சொல்லிக்கணும். நீங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னா நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறிதான். சோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்ட்ரகிள்ஸ் கால்வாசி தான் இருக்கு. அதாவது 100%ல ஒரு 15% 20% தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். மீதி உள்ள 80%லாம் அப்படியே நாங்க ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்ட்ரகிள்ஸ் வீடியோவே பார்ட் 2 பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து கண்டினியூஸா போடுறேன்.
உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நம்ம அதையுமே ட்ரை பண்ணுவோம். ஓகே சில குட்டீஸ், இந்த விஷயத்துல வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3 அப்படின்னு மட்டும் போடுங்க. இந்த லைவ்ல உங்க மனசை புண்படுற மாதிரியோ உங்களை யாராவது நாங்க அவதூறா பேசுற மாதிரியோ ஏதாவது இருந்திருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு எங்களையும் சரி கவியையும் சரி என்னையும் சரி தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நம்மளுடைய லைவை நாங்க 2 பேரும் உட்காந்து பேசுறத சலிக்காம உட்காந்து பேசுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பேசும்பொழுது ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப எமோஷனலா ஆச்சு. ஆனா அழுதுறாத காயத்ரி, ஆனா இது நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் வீடியோ அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய முன்னேற்ற வீடியோ தான் அது. அதனால நீ அதை அழுதக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்க ரொம்ப போல்டாவே வந்து உட்காந்தோம். கடவுள் புண்ணியத்தை அந்த போல்ட் அப்படியே நாங்க கொண்டுட்டு போயிட்டே இருக்கோம். அதுக்கு நாங்க ரொம்ப நன்றி நாங்க எங்களுக்கே சொல்லிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆதரவு அளிக்கிறதுக்கு. இன்னும் ஆதரவு எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். ஓகே गाइस, ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மெமரிஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே, உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களே கவி அண்ட் காய். பை பை, தேங்க்யூ.